ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் வந்து 13 முதல் 23 வரை. ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்துல இப்ப படித்த ஸ்லோகங்கள்ல பகவானுடைய தனித்தன்மை, அவருடைய வைபவம், அவருடைய மகிமை, பகவானது தனித்தன்மையும் அவரது வைபவத்தையும் அவரது மகிமைகளையும் பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பிரம்மதேவர் மகாதேவரை போன்ற மாபெரும் தேவர்களாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. பகவானது தெய்வீகமான நிலை, அவர் தெய்வீகமான குணங்களை, பகவானது தனித்தன்மைய, பகவானது தனிப்பெரும் சிறப்பை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகள் கூட அறிந்து கொள்ள முடியாது. இதுதான் பகவத்கீதையில் பகவானும் உறுதி செய்கிறார். பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகம். நமே விதுசுரகணா பிரபவம் நமகர்ஷயக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷீனாம் சர்வசக. அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். ஏன் பகவானை வைபவத்தை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷியும் அறிய முடியாது? கிருஷ்ணா வந்து அகம் ஆதிர்கி தேவானாம், தேவாதி தேவன். தேவர்கள்லாம் படைப்பதுக்கு முன்னாடி இருந்தே பகவான் இருக்கார். தேவர்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பகவான் இருக்கிறதுனால தேவர்களால கூட அவரை புரிந்து கொள்ள முடியாது. தேவர்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? பகவானின் அவதாரமான அனந்த தேவனால கூட பகவானுடைய லீலைகளை சொல்லி முடிக்க முடியாது. பகவானுடைய அவதாரமான அனந்த தேவனுக்கு ஆயிரம் ஆயிரம் தலைகள் இருக்கு. அந்த ஆயிரம் ஆயிரம் தலைகளை கொண்டு அனந்த தேவர் இன்றைக்கும் சைதன்ய மகாபுடைய லீலைகளை சொல்லி முடிக்க முடியல. அது எல்லையற்றது. அப்போ இங்க ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. என்ன சொல்றார் மைத்ரேயர்? முழுமுதற் கடவுளான பகவான் ஜனாதனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை வந்து யாகத்தினால் திருப்தி செய்ய வேண்டும். பகவானை திருப்தி செய்யலைன்னு சொன்னா, யார் ஒருத்தர் பகவானை திருப்தி பண்ணலையோ அவங்க தன்னை இழந்தவராகி விடுகிறார்கள். பகவானை திருப்தி செய்யாம எந்த ஒரு செயல் பண்ணாலும் அது கால விரயம்தான். The supreme person of God at Janardana, Lord Shri Krishna, is the form to accept all results of the sacrifice. அவர்தான் எல்லா யாகத்தையும் அனுபவிப்பவர். போக்தாரம் யஜதபசாம் சர்வலோக மகேஸ்வரம். எல்லா யாகத்தையும் தவத்தையும் அனுபவிக்க வேண்டியவர் பகவான் கிருஷ்ணர். எல்லோருடைய உற்ற நண்பன் அவர்தான். எல்லாருடைய உற்ற நண்பனும் நலன் விரும்பி அவர்தான். போக்தாரம் யஜதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகுர்தம் சர்வபூதானா. எல்லா ஜீவனின் உற்ற நண்பன் நலன் விரும்பி அவர்தான். அப்போ then one is labor for advancement is fulfilled. ஆனா இதை விட்டுட்டு பகவானுக்காக செயலாற்றாம, கிருஷ்ணருக்காக செயலாற்றாம, யாராவது தன்னுடைய திருப்திக்காக, புலன் திருப்திக்காக செயலாற்றினா அவர் தன்னையே இழந்தவராகி விடுகிறார். அவர் வந்து என்ன ஆயிடுறாரு? தன்னையே இழந்து விடுகிறார். He is the ultimate self, and therefore one who does not satisfy him certainly neglect his own interest. யாராவது பகவானை விட்டுட்டு ஏதாவது செஞ்சா அவங்க வந்து தங்களுடைய நன்மையை இழந்து விட்டாருன்னு அர்த்தம். தன்னுடைய நன்மையை இழந்தவர்கள். அதனால அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, இதைத்தான் மக்கள் தேடுகிறார்கள், அலைகிறார்கள், ஓடுகிறார்கள். என் வாழ்க்கையில அமைதி ஏற்படாதா? நிம்மதியா இருக்க முடியாதா? ஆனந்தமா வாழ முடியாதா? அப்படின்னா என்ன பண்ணணும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனுபவிப்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் அனுபவிப்பாளராக ஏத்துக்கலன்னா வேற என்ன செஞ்சாலும் நமக்கு அதுல திருப்தியே வராது. அது மட்டும் இல்ல, அது நம்முடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், நம்ம சொந்த நன்மைக்கே நம்ம எதிர்மறையா செயல்பட்டோம்னு அர்த்தம். சொந்த நன்மையே மறந்துட்டோம்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் பகவானை திருப்தி செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. யஜ்யம் அல்லது செயல்னாலே பகவானை திருப்தி செய்யறதுதான். அதை விட உயர்ந்தது இல்லை. நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கு. அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை.
ஒருத்தர் வந்து எந்த தர்மத்தை வேணாலும் பின்பற்றலாம். ஒருத்தர் வந்து இல்லற வாழ்க்கையில இருக்கலாம், இல்ல ஒரு துறவியா இருக்கலாம், இல்ல ஒரு பிராமணரா இருக்கலாம், ஒருத்தர் சூதரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஒருத்தர் பிராமணனோ சத்திரியனோ வைஷ்யனோ சூதரனோ, பிரம்மச்சாரியோ கிரகஸ்தரோ வனரப்பிரஸ்தரோ சன்னியாசியோ, யாரா இருந்தாலும் ஒருத்தர் எந்த தர்மத்தை பின்பற்றினாலும் அந்த தர்மம் வந்து பகவான் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காக மட்டும் இருக்க வேண்டும். தர்மசனுஷிதா பும்ச விஸ்வக்ஷேன கதாஸ்யா. நாம் பின்பற்றும் தர்மமானது பகவானை திருப்தி செய்யறதுக்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிரமையை வெகி கேவலம் சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். ஒருத்தர் தர்மத்தை சரிவர பண்ணலாம், ஆனா கிருஷ்ணரை திருப்தி படுத்தலைன்னா அது கால விரயம் தான். அது வெறும் கால விரயம். அதனால பிரம்மா என்ன பண்ணாரு, ரொம்ப அழகா அவர் பகவான் இருந்து தோன்றினார். பகவான் இருந்து பிரம்மா வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு படைக்கக்கூடிய சக்தியை வந்து பகவான் கொடுத்தார். இரண்டாம் படைப்பு, முதல் படைப்பை பகவான் செய்து விட்டார். 24 மூலக்கூறுகள் பஞ்சபூதங்கள் எல்லாவற்றிலிருந்து வந்துருச்சு. இனி உயிர்வாளிகளை படைக்கும் பொறுப்பு வந்து பகவான் பிரம்மாவுக்கு கொடுத்தார். இதெல்லாம் தான் நம்ம முந்தைய வகுப்புல படிச்சோம். அப்புறம் பிரம்மாட்டு இருந்து 4 குமாரர்கள் வந்தாங்க. அவங்க படைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு போயிட்டாங்க, துறவரம் போயிட்டாங்க, பிரம்மத்தை ஒண்ணு தியானம் பண்ண போயிட்டாங்க. அப்புறம் ருத்ரர் வந்தாரு, அவரும் ரொம்ப கோரமான உருவங்களை படைச்சாரு. அப்புறம் அவரையும் படைக்க வேண்டாம்னு பிரம்மா சொல்லிட்டாரு. நீங்க உயிர்வாளி உற்பத்தியே பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அப்ப பிரம்மாவுடைய உடல்ல இருந்து 2 அழகான ஒரு ரூபம், ஒன்று ஒரு ஆண் ஒரு பெண், ஸ்வயம்பு மனு சதரூபா. ஸ்வயம்பு மனு சதரூபாம் பிரம்மாட்டிருந்து வந்தாங்க. ரொம்ப பணிவா பிரார்த்தனை செய்யறாரு ஸ்வயம்பு மனு. ஓ என் அருமை தந்தையே, நான் உங்களுக்கு எப்படி சேவை பண்ணணும், என்னுடைய கடமை என்ன, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த நேரத்துலதான் என்ன நடந்தது, இந்த பூமியை வந்து கர்ப்ப கடலுக்குள்ள பதிச்சு வச்சுட்டாங்க. 2 முறை இந்த வராக அவதாரம் 2 முறை நடந்திருக்கு, 2 மன்வந்தரத்துல. ஒன்னு ஸ்வயம்பு மனுடைய மன்வந்தரத்துல, இன்னொன்னு சக்ஷுஷ மனுடைய மன்வந்தரத்துல. 2 மன்வந்தரம், மொத்தம் 14 மனுக்கள் இருக்காங்க. 14 மனுக்கள். ஸ்வயம்பு மனு, சக்ஷுஷ மனு, அப்புறம் வந்து வைவர்ஷத மனு, இந்திரசாவர்ணி, ருத்ரசாவர்ணி, மேருசாவர்ணி, இந்த மாதிரி ஒரு 14 மனுக்கள். அந்த 14 மனுக்கள்ல இங்க சொன்ன மனு வந்து இங்க 2 மனுக்களுடைய வாழ்க்கை. அந்த 2 மனுக்களுடைய ஆட்சி காலத்துல, அந்த 2 மனுக்களுடைய மில்லேனியத்துல 2 முறை பகவான் வராக அவதாரம் செய்திருக்கிறார். ஒன்று ஸ்வேத வராகம். வராகர் என்றால் காற்று பன்றியோட வடிவை எடுத்துக்கொண்டவர். வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா சசினி கலங்க கலேவனி மக்னா கேசவதீதா சுகர ரூபா கேசவதீதா சுகர ரூபா ஜெய ஜெகதீஷ ஹரே ஜய ஜெகதீஷ ஹரே ஜெய ஜெகதீஷ ஹரே. 2 முறை வராக அவதாரம். ஒன்று சாயம்பூமனுடைய ஆட்சி காலத்துல, இன்னொன்னு சக்ஷுஷம்மனுடைய ஆட்சி காலத்துல. 2 முறையும் பகவான் காட்டுப்பன்றியோட வடிவை எடுத்துக்கொண்டு பூமியை வந்து கர்ப்ப கடல் வந்து காப்பாத்தினார். இப்போ நம்ம எல்லாம் ஒரு கடல் பாக்குறோம். அந்த கடல் வந்து உப்பு கடல் இல்ல, இங்க உப்பு கடல் பாக்குறோம். இங்க கடல் தண்ணி வந்து உப்பு கறி. அது இல்லாம இன்னும் நிறைய கடல் எல்லாம் இருக்கு. பார்க்கடல், தேன் கடல், கரும்பு சாறு கடல், தயிர் கடல். இதெல்லாம் சொன்னோம் நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. என்னடா அவர் பைத்தியம் மாதிரி உளர்றாரு, ஏதோ பார்க்கடல்ங்கிறாரு தேன் கடல்ங்கிறாரு, இதெல்லாம் உண்மையா, என்ன கதை விடுறாங்க. ஏதோ சத்சங்கத்துல வந்தா 4 நல்ல விஷயம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா புதுசு புதுசா கதை சொல்றாங்களே. பால் கடல்ங்கிறாங்க, தேன் கடலுங்கிறாங்க, கரும்புச்சாறு கடலுங்கிறாங்க. பல்வேறு சமுத்திரம் உண்டு, நாம போய் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிட. இப்போ உதாரணத்துக்கு நான் பசிபிக் கடலை பார்த்ததே இல்லை. நான் வந்து பசிபிக் கடலை பார்க்காதனால பசிபிக் கடல் ஒண்ணு இல்லைன்னு ஆயிட. நான் வந்து அண்டார்டிகாவுக்கோ இல்ல அட்லாண்டாக்கோ போனதில்லை. நான் வந்து அண்டார்டிக் கடலுக்கோ இல்ல அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கோ போனதில்லை. நான் போகாதனால அது இல்லைன்னு ஆயிட. அதே மாதிரிதான் பார்க்கடலையும் தேன் கடலையும் நாம பார்க்காதனால இல்லைன்னு ஆயிட. சாஸ்திரம் சொல்லுது பல்வேறு சமுத்திரம் உண்டு. அப்போ
இந்த பூமியில நம்ம இருக்கிற பூமியில உப்பு கடல், நம்ம இருக்கிற பூமியில உப்பு கடல் பாக்குறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில இருக்கிறதா கர்ப்பக்கடல். இந்த 17 லோகத்துக்கு வெளியில இருக்கிறது கர்ப்பக்கடல். அந்த கர்ப்பக்கடலுக்கு கடந்து இன்னொரு கடலுக்கு காரண கடல், காரண ஓஷன், காரண கடல். காரண கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் காரண உதக சாய் விஷ்ணு. அவற்றிருந்தா எண்ணற்ற பிரபஞ்சம் வருது, எண்ணற்ற அண்டங்கள். காரண கடலில் பள்ளி கொண்டிருக்கிற காரண உதக சாய் விஷ்ணுடைய உடல்ல இருந்து எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் வருது. ஏகா நவா ஜலே பஜதி ஸ்ம யோகः நித்ரம் அனந்த ஜகதண்ட சரோம கூபா ஆதார சக்தி பவலம் பரம் ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. காரணக்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் காரணோதக சாய் விஷ்ணு. அவருடைய ரோமத்திலிருந்து, இந்த ரோம கூபம்னா ஒரு முடி இப்படி பிடிச்சு இழுத்தா ஒரு புள்ளி மாதிரி வரும், ஒரு டாட். இந்த டாட்ல இருந்து எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள் மகாவிஷ்ணுடைய உடல்ல இருந்து வருது. அந்த மகாவிஷ்ணு எங்க பள்ளி கொண்டிருக்காரு? காரண கடல்ல. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே நுழையிறார் இந்த மகாவிஷ்ணு. ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே நுழைந்து அங்க கர்ப்பக்கடல், அந்த கர்ப்பக்கடல்ல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கார் கர்ப்போதக சாய் விஷ்ணு. இப்ப காரண கடல் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் கர்ப்பக்கடல் ஒண்ணு இருக்கு. அந்த கர்ப்பக்கடலில் பள்ளி கொண்டிருப்பதுதான் கர்ப்போதக சாய் விஷ்ணு. அவருடைய நாபிலிருந்து தாமரை தண்டு, அதுல 14 லோகம், அதுல பூகோளம், அந்த பூகோளத்துல உப்புக்கடல். சோ இப்படி பகவானுடைய படைப்பு அதிசயம், அற்புதம். ஏதா விபூதி யோகம் ச மமயோ வேதி தத்வதக சோவிகல்பேன யோகின யுஜதே நாத்ர சம்சயக. பகவத்கீதை 10ஆம் அத்தியாயத்தில் பகவான் சொல்றார், யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவ வா தத்த தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். இந்த ஜட உலகத்துல என்னென்ன அதிசயம் பார்க்கிறோமோ, என்னென்ன அற்புதங்கள்லாம் பார்க்கிறோமோ, அதெல்லாம் பகவானுடைய ஒரு சக்தியின் சிறிய வெளிப்பாடு தான், கிருஷ்ணாவுடைய சக்தியின் சிறிய வெளிப்பாடு. அதனால பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பிரம்மா சிவன் போன்ற தேவர்களாலே புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன நடந்தது? சாய்பூமனு கேட்கிறாரு, நான் எப்படி என் டியூட்டியை பண்ணுவேன்? ஓ தந்தையே, நான் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கேன், நான் என்ன செய்யணும் இப்போ? இந்த பிரபஞ்சம் தண்ணி கடியில போயிடுச்சு, என்ன பண்ண போறீங்க? இந்த பூமிய பூகோளத்துக்கு கொண்டு போய் தண்ணி கடியில வச்சுட்டாங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப பிரம்மா யோசிக்கிறாரு என்ன பண்றது. அப்படி பிரம்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரம்மாவுக்கே தெரியாது பகவான் வராக அவதரிக்க போறாரு. பகவான் எடுக்கக்கூடிய அவதாரம் பிரம்மானாலே யூகிக்க முடியல. அவர் மூக்கினுடைய நாசி துவாரத்திலிருந்து ஒரு சிறிய பூச்சி மாதிரி வெளியே வந்து, ஒரு சிறிய வண்டு மாதிரி, பிரம்மாவுடைய மூக்கு துவாரத்திலிருந்து, நாசி துவாரத்திலிருந்து ஒரு சிறு வண்டு மாதிரி ஒரு பூச்சி வந்து பிரம்மா கண்ணு முன்னாடியே அந்த பூச்சி பெருசாய் 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 பிரம்மாண்டமான ஒரு காற்று பன்றியோட உருவம், ஒரு பெரிய பர்வதம் மாதிரி, ஒரு பெரிய மலை மாதிரி. பிரம்மா முன்னாடி பகவான் ஒரு காட்டு பன்றியோட வடிவம் எடுத்து ஒரு பெரிய பர்வதம் மாதிரி நிக்கிறார். அந்த வராருடைய உடல்ல ரோமங்கள்லாம் இருக்கு, காட்டு பன்றியோட உடல்ல ரோமங்கள்லாம் இருக்கு. அந்த ரோமங்கள்லாம் நீங்க வந்து காஷ்மீர்ல போனீங்க, நிறைய ஊசி மரங்கள்லாம் இருக்கு. காஷ்மீர், ரிஷிகேஷ், ஹரித்வார், இங்கெல்லாம் போனா நிறைய ஊசி மலை காடுகள் இருக்கு, அப்படியே பெரிய பெரிய ஊசி மரங்கள் இருக்கு. அந்த மாதிரி இந்த வராகருடைய உடல்ல ஊசி மலை காட்டுல இருக்கிற பெரிய பெரிய பிரம்மாண்டமான மரங்கள் மாதிரி ரோமங்கள். அப்படி வாழை சுருட்டிக்கிட்டு தலையில ஒரு அழகான கிரீடம், கண்ணெல்லாம் தாமரை இதழ் மாதிரி. பிரம்மா யோசிக்கிறார், யாரா இருக்கும் இது? என் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பூச்சி மாதிரி வந்தது, இப்படி பிரம்மாண்டமான காட்டு பன்றியோட வடிவெடுத்திருக்கே, இது கட்டாயம் எனது பரமபுருஷரான பகவானாகத்தான் இருக்க வேண்டும். பிரம்மா அப்படி யூகிக்கிறார். அவருடைய கூற்றை நிரூபிக்கிறார் பகவான். எப்படி? அப்படி வாழை சுருட்டிக்கிட்டு ஒரு பர்வதம் போல கர்ஜிக்கிறார். அது எப்படிங்க பர்வதம் கர்ஜிக்கும்? ஆனா புரோப்பா எழுதியிருக்காரு. புரோப்பா பொருளுரையில் என்ன எழுதுறாரு? மலைகளுக்கும் சப்தம் உண்டு, அதுவும் உயிர்வாழிகள் தான். மலைகள், நதிகள், இதுக்கெல்லாம் சப்தம் உண்டு, அவங்களும் உயிர்வாழிகள் தான் எழுதிருக்கு. அப்போ இந்த வராகமூர்த்தி பெரிய பிரம்மாண்டமான காற்று பன்றியுடைய வடிவை எடுத்துக்கொண்டு தன் வாளை சுருட்டி கொண்டு ஒரு பெரும் கர்ஜனை செய்கிறார்.
உடனே கந்தர்வ கிண்ணர கிம்புருஷ ஜன தப லோக, ஜனலோகம் தபோலோகம் கந்தர்வலோக கிண்ணர கிம்புருஷ லோக வாசிகள்லாம் மிக அற்புதமான வேத மந்திரங்களை பிரார்த்தனை செய்யறாங்க. வராகமூர்த்தி குறித்து பிரார்த்தனை பண்றாங்க. ஓம் சகஸ்ர சீருஷ பூருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு புருஷ சூத்தகம், நாராயண சூத்தகம் போன்ற வேத மந்திரங்களை கொண்டு பகவானை துதித்து பாடுற. அவங்களெல்லாம் மகிழ்விக்கிற வகையில அந்த வராகமூர்த்தி அப்படியே கடல்ல அந்த கர்ப்ப கடல் ஜம்ப் பண்ற. பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மேட்டு மேல ஏறிட்டு அங்கிருந்து அப்படியே ஆத்து மேல குதிப்பாங்க. ஆறு ஏரி குளம் எல்லாம் இருந்துச்சுன்னா, கிணறு, இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, மேல ஏறி தப்புன்னு ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வராகமூர்த்தி என்ன பண்ணாரு, பிரம்மாண்டமான உடல் எடுத்துக் கொண்டவர் அந்த கர்ப்ப கடலை குதிக்கிறார். அந்த சமுத்திரமே ரெண்டா பிளக்குற மாதிரி குதித்து போய் அவர் பூமியை தேடுறார். வராகமூர்த்தி என்ன பண்ணாரு, தன் கூறிய அம்புகளை கொண்டு அந்த பூமியை தேடுறார். பூமி எங்க இருக்கு. அப்ப 2 முறை இது நடந்தது. ஒண்ணு சயம்பு மனுடைய ஆட்சி காலத்துல, இன்னொன்னு சக்ஷுஷ மனுடைய ஆட்சி காலத்துல. ஒரு வராகர் வந்து ஸ்வேத வராக அவதார், இன்னொரு வராகர் சிவப்பு நிறத்துல வந்தார். ஒரு வராகர் வெள்ளை, ஸ்வேதம்னா வெள்ளை, வெள்ளை கலர் ஸ்வேத வராகர். இன்னொரு வராகர் வந்து சிவப்பு நிறத்துல வந்தார். 2 வராக அவதார். மிக அழகான லீலை. வேதங்களை மீட்டு பிரம்மாட்ட கொடுக்கிறாரு. இரண்யாக்ஷன் என்ற பெரும் அசுரன், பேராசையின் சொரூபம், பகவான் வராக அவதாரம் எடுத்து இரண்யாக்ஷன் என்ற பேராசை கொண்ட அசுரனை வதம் செய்யறார். பகவானுடைய ஒரு அவதாரம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பல்வேறு லீலைகள் அவர் செய்யறார். தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறாரு. தர்மத்தினை ஸ்தாபனம் செய்வதென்றாலே உயர்ந்த தர்மமான பக்தியை ஸ்தாபனம் செய்வதுதான். பகவான் எப்பெல்லாம் அந்த பூமியில் அவதரிக்கிறாரோ அப்ப அவர் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்யறதுனாலே பக்தியை ஸ்தாபனம் செய்யறதா அர்த்தம். எப்பெல்லாம் மக்கள் வந்து பக்தி பாதிந்து விலகிடுறாங்களோ, எப்பெல்லாம் மக்கள் வந்து சனாதன தர்மத்தை விட்டு விலகிடுறாங்களோ, பக்தி மார்க்கத்தை விட்டு விலகிடுறாங்களோ, அப்ப தூய பக்தியை ஸ்தாபனம் செய்வதற்காக பகவான் பூமியில அவதரிக்கிறார். அப்போ வேதங்களை மீட்டு அந்த பூமியை மீட்டு மீண்டும் அதனுடைய நிலையில பக்தர்களை காப்பதற்காக, பிரம்மாவை தேவர்களை பாதுகாப்பதற்காக, பக்தர்களை காப்பதற்காக, அசுரர்களை தண்டிப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக அவர் யுகந்தோறும் அவதரிக்கிறார். யார் வந்து வராகமூர்த்தி அவதாரம் செய்தாரோ அவர் வந்து கலியுகத்துல 500 ஆண்டுக்கு முன்பாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்தார். சைதன்ய மகாபிரபு பகவானே பக்தனாக அவதாரம் செய்தார். பகவானே பக்தனாக அவதாரம் செஞ்சு எப்படி அவர் மேல அன்பு செய்வது, எப்படி பகவானை சரணடைவது, எப்படி பக்தர்களுக்கு சேவை செய்வது, எப்படி கிருஷ்ண பக்தி அனுபவிக்கிறதுன்னு காமிச்சார். இப்போ ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு நவதீப் தெருக்கல்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. சைதன்ய மகாபிரபு நவதீப் தெருக்கல்ல நடந்து வரும்போது பிராமணர்கள்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓம் விஸ்வம் விஸ்வதத்காரோ பூதமவ்யபவத் பிரபு பூதகிருத்பூத விற்பாவோ பூதாத்மா பூதபாவனக பூதாத்மா பரமாத்மா ச புத்னானாம் பரமாகதி அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிராமணர். அங்க ஒரு இடத்துல சூக்கரம் என்ற வார்த்தை, வராகருடைய திருநாமம், வராகருடைய திருநாமத்தை கேட்ட உடனே சைதன்ய மகாபிரபுக்கு வராகமூர்த்தி லீலை ஞாபகம் செய்து, சைதன்ய மகாபிரபுக்கு வராகருடைய லீலை ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அங்கிருந்து ஓடுறார் சைதன்ய மகாபிரபு, சூக்கரா சூக்கரா, நான் தான் அது, நான் தான் அது, நான் தான் அந்த வராகர், நான் தான் அந்த வராகர், நான் தான் அந்த வராகர் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு ஓடுறார். எங்க ஓடுறாரு, சூக்கரா சூக்கரா வராகா வராகான்னு சொல்லிட்டு சைதன்ய மகாபிரபு முராரி குப்தருடைய வீட்டுக்கு போனார். முராரி குப்தர் என்ற ஒரு சிறந்த பக்தர், தூய பக்தர், சைதன்ய மகாபிரபுடைய சகாக்கள் ஒருவர். அந்த முராரி குப்தர் வீட்டுல போய் முராரி குப்தர் தண்ணி குடிக்கிற ஜக்கு, வாட்டர் பாட், அந்த பானை, அந்த பானைய தன் மூக்கால தூக்கிட்டார். தன் தாவையால தூக்கி நிறுத்துறார் மகாபிரபு. முராரி, நான் தான் வராகர் வந்திருக்கேன், நீ பிரார்த்தனை செய். உன் முன்பு நான் வராகமூர்த்தியாக அவதரித்திருக்கிறேன், நீ பிரார்த்தனை செய். முராரி குப்தர் மிக அற்புதமான மந்திரங்களில் பிரார்த்தனை செய்கிறார். சைதன்ய மகாபிரபு வராகமூர்த்தியாக தரிசனம் கொடுக்கிறார். யாருக்கு,
முராரி குப்தருக்கு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு நான் வேற கிருஷ்ணர் வேற இல்ல, நான் தான் முழுமுதற் கடவுள், நான் தான் வராகரா அவதாரம் செய்தேன், நான் தான் நரசிம்மரா அவதாரம் செய்தேன், நான் தான் பாமனராக அவதாரம் செய்தேன், இப்ப நான் சைத்தன்யராக வந்திருக்கிறேன், அதுல நானும் கிருஷ்ணர் வேற இல்லைன்னு உறுதிப்படுத்துறேன். சைத்தன்ய மகாபிரபு வேற கிருஷ்ணர் வேற இல்ல, அந்த பகவான் கிருஷ்ணர் தான் வராக அவதாரம் எடுத்தார். அந்த வராக மூர்த்தி ஞாபகம் வைத்துக் கொண்டு சைத்தன்ய மகாபிரபு முராரி குப்தர் முன்பு வராகராக தரிசனம். முராரி குப்தர் அந்த வராக மூர்த்தி மிக அற்புதமான ஸ்லோகங்களால் பிரார்த்தனை செய்யறார். அப்ப பகவான் சொல்ற, முராரி உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல போறேன், நான் உனக்கு ரகசியம் சொல்ல போறேன். நான் வராகம் அவதாரம் எடுத்த பொழுது பூமியை நான் கர்ப்ப கடல் தூக்குனேன். பூமியை கர்ப்ப கடல் தூக்கி என் மடியில் அமர்த்தி கொண்டேன். பூமியை காத்து அருளி அந்த பூமியின் ஸ்பர்சம் பட்டதுனால பூமாதேவிக்கு ஒரு குழந்தை உண்டாயிற்று. வராகருக்கும் பூமிக்கும் பிறந்த குழந்தை, வராகமூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த குழந்தை தான் நரகா அல்லது பௌமா. பௌமா பௌமா பூமி, பூமியோட குழந்தை தான் பௌமா, நரகா. ஆனா அவன் பகவானுடைய குழந்தை, ஆனா அவன் அசுரன் என்று அழைக்கப்படுகிறான். பாருங்க, பகவானுடைய குழந்தை, பூமாதேவின் புதல்வன் நரகாசுரன் ஆயிட்டார். நரக அசுரன், பௌமாசுரன். ஏன் அவனுக்கு அப்படி? பகவானுடைய குழந்தை எப்படி அசுரன் ஆக முடியும்? இந்த நரகா பௌமா இவன் பகவானின் குழந்தையாச்சே, இவன் பூமாதேவின் மகனாச்சே, இவன் எப்படி அசுரனானா? பக்தர் அல்லாதவர் சங்கத்துல இந்த நரகா பானாசுரனோடு சங்கம் வைத்துக் கொண்டார். பானாசுரனோடு சங்கம் வைத்ததுனால பகவானின் பையனானாலும் துஷ்ட சகவாசனர் அசுரன் ஆயிட்டார். பாருங்க, பக்தர் அல்லாதவர் சங்கம் பெரும் ஆபத்து, தவிர்த்தே விட வேண்டும். பக்தர் அல்லாதவன் சங்கத்தில் நம்ம இருக்கவே கூடாது. இருக்கிற கொஞ்ச நஞ்ச பக்தியும் போயிடும். இந்த நரகா பகவானின் மகனாக இருந்தும் பானாசுரோட சங்கம் வைத்துக் கொண்டு பானாசுரன் கூட சேர்ந்ததுனால அவனும் அசுரன், நரகாசுரன். அந்த நரகாசுரன் பகவான் கையால கொல்லப்பட்டார். ஏன் பகவான் கையால கொல்லப்பட்டார்? தன் சொந்த மகனாக இருந்தாலும் யாரேனும் பக்தர்களுக்கு துன்பப்படுத்துவாங்க, பக்தர்களை தொந்தரவு பண்ணுவாங்க, யாராவது பக்தர்களை தொந்தரவு பண்ணா, பக்தர்களுக்கு குற்றம் விளைவித்தால், சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், சைத்தன்ய மகாபிரபு முராரி குப்தர்ட்ட சொல்றாரு, முராரி குப்தா, நான் வராக அவதாரம் செய்து நான் வராக அவதாரம் செய்து பூமியை காத்து அருளிய பொழுது நரகன் எனக்கு மகனாக பிறந்தான். ஆனா அந்த நரகாசுரன் என் கையால் கொல்லப்பட்டான், கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டார். ஏன்? தன் சொந்த மகனா இருந்தாலும் யாராவது வைணவர்களுக்கு அபராதம் செய்வார்கள், வைஷ்ணவருக்கு அபராதம் பண்றவங்க, வைணவர்கிட்ட குற்றம் காண்றவங்க, குறை சொல்றவங்க, அவங்களை பத்தி அவதூறு பரப்புறவங்க, அபராதம் செய்யறவங்களை தன் சொந்த குடும்ப அங்கத்தினரா இருந்தாலும் சரி, தன் சொந்த மகனா இருந்தாலும் சரி, நான் அவரை மன்னிக்க மாட்டேன். பகவான் என்ன சொல்றாரு? வைஷ்ணவ அபராதம் செய்யவரை நான் மன்னிக்கவே மாட்டேன், அது என் சொந்த பையனா இருந்தாலும் சரி. அதனால நரகா பானாசுருடைய சங்கம் வைத்துக் கொண்டு அந்த துஷ்ட புத்தியினால அவன் பக்தர்களை துன்புறுத்தினான், தொந்தரவு செய்தான். அதனால் அவன் கையால் கொல்லப்பட்டான். அதனால மகாபுரு எச்சரிக்கிறார், பக்தி செய்யக்கூடிய பக்தர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தர் எந்த ஜீவராசி மேலையும் தொந்தரவு செய்யக்கூடாது, எந்த ஜீவராசியும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் அவதூறு பேசக்கூடாது, யாரையும் பராதி பேசக்கூடாது, யார்ட்டையும் குற்றம் காணக்கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது, அபராதம் செய்யக்கூடாது. எதோடும் அன்பாக பழக வேண்டும், எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும், பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கணும், நாம மரியாதை எதிர்பார்க்கவே கூடாது. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், ஆனா நம்ம எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அப்படி இருக்கிறவனால மட்டும்தான் திருநாதவி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாகரி. யார் ஒருத்தர் மரத்தை விட பொறுமையாக, மழை வெயில் குளிர் பனி எது வந்தாலும் மரம் பொறுமையா நின்றுட்டே இருக்கு, மரத்தை விட பொறுமையா, புல்லை விட பணிவாக, புல்லு மேல வண்டி ஓட்டுவாங்க, மிதிப்பாங்க, என்ன பண்ணாலும் பொறுமையா இருக்கு. மரத்தை விட பொறுமையாக, புல்லை விட பணிவாக, எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து
எந்த மரியாதை எதிர்பார்க்காம இருக்கிற ஒருத்தர் தான் தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, தொடர்ந்து நாமத்தை உச்சரிக்கணும். அதனால மகாபுரு எச்சரிக்கிறார். முராரி குப்தர் மூலமா நம்மகிட்ட சொல்றார். முராரி குப்தருக்கு சொல்ற மாதிரி அவர் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். என்ன சொல்றாரு? வைஷ்ணவ அபராதம் பக்தர்களுக்கு குற்றம் விளைவித்தால் தன் சொந்த மகனா இருந்தாலும் அவரை தண்டிப்பேன், அவரை விட்டுற மாட்டேன். ரொம்ப அழகான லீலை. இந்த மாதிரி பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிற பக்தர்களை நாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். ஒரு நாளும் குற்றம் செய்து கூடாது, உரை காணக்கூடாது, அன்பு செய்ய வேண்டும், வைஷ்ணவருக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களது ஆசீர்வாதம் பெற வேண்டும். அதுதான் ரொம்ப அவசியம். நம்ம ஆன்மீக வாழ்க்கை முன்னேற்றமே வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்துறதா இருக்கு. வைஷ்ணவர்களை திருப்திப்படுத்தி அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதை விட ஒரு உயர்ந்த சேவை கிடையாது. பகவானது பக்தனுக்கு சேவை பண்றதுதான் மிக உயர்ந்த சேவை. பகவானே தன் பக்தன் புகழடைவதை பார்க்க ஆனந்தப்படுறார். பகவான் என்ன பண்றாரு? தன் பக்தர்கள் புகழப்படுவது, தன் பக்தர்கள் வந்து வழிபடுறத பார்க்கறத பேரானந்தம் கொள்றாரு. நான் இங்க மதுரையில இருக்கேன். மதுரையில வந்து ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் கூடல் அழக பெருமாள். கூடல் அழக பெருமாள் என்ன பண்ணாரு? ரொம்ப அழகான ஒரு லீலை நடந்தது. மதுரை ராஜா வந்து ஒரு நாள் நகர்வலம் போனார். அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் நகர்வலம் போவாங்க. நகர்வலம் போகும்போது அவர் பாக்குறாரு, ஒருத்தர் வந்து திண்ணையில படுத்திருக்கிறார், ஒரு சாது. ஐயா, நீங்க திண்ணையில படுத்திருக்கீங்க, வீடெல்லாம் ஒண்ணும் கிடையாதா, ஏன் இங்க படுத்திருக்கிறீங்க? அவர் சொன்னார், நான் ஒரு யாத்திரை போறவன்பா, எனக்கு வீடெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் ஒரு துறவி, நான் ஒரு சாது, நான் அப்படியே பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிட்டு இருக்கேன். ஓ, நீங்க ஒரு சாதுவா? உங்களை சந்திச்சது நான் செஞ்ச பாக்கியம். நான் வேற யாரும் இல்லை, இந்த பாண்டிய நாட்டின் மன்னன், மாறு வேடத்தில் இருக்கிறேன். இந்த நாட்டுல வந்து மக்கள்லாம் நிம்மதியா இருக்காங்களா? திருடர்கள்லாம் தொந்தரவு பண்ணாம இருக்காங்களா? திருடர்கள், அயோக்கியர்கள், கொள்ளைகள்லாம் பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்களா? ஏதாவது மக்களுக்கு தொந்தரவு பண்றாங்களா? மக்கள் என்னை பத்தில என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு மாறு வேடத்தில் நான் இருக்கிறேன். ஆனா நான் உங்களை சந்திச்சது நான் செஞ்ச பாக்கியம். எனக்கு ஏதாவது அறிவுரை இருந்தா சொல்லுங்க. நீங்க ஒரு சாதுவா இருக்கீங்க, எனக்கு ஏதாவது அறிவுரை இருந்தா சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னாரு, இன்மையில் மறுமைக்கு என்ன செய்தாய்? இன்மையில் மறுமைக்கு என்ன செய்தாய்? நீ இப்ப மனித உடல்ல இருக்க, உனக்கு அடுத்த பிறவிக்கு நீ உன்னை என்ன தயார் பண்ணிட்டு இருக்க? அவர் இது வரைக்கும் அதை யோசிக்கவே இல்லை. ஆமா, நான் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லையே. நான் இப்ப ராஜாவா இருக்கேன், அடுத்த பிறவி நான் என்ன ஆக போறேன்? அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இந்த மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன? இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? அதை அடைவதற்கான சரியான மார்க்கம் என்ன? அதை அறிந்து கொள்ள வேண்டும். கரெக்ட். அதை முதல்ல கண்டுபிடிட்டு அவர் போயிட்டார். இந்த சாது வந்து புதிர் போட்டு போயிட்டார். ராஜா என்ன பண்ணாரு? அடுத்த நாள் காலையில தன் சபையில் ஒரு பெரிய பொற்கிளியை கட்டி விட்டார். ஒரு பெரிய மூங்கில் கம்புல ஒரு பொற்கிளி, ஒரு துணியில வந்து பொற்காசுகள்லாம் கட்டி அப்படி தொங்க விட்டார். யாரு வந்து இந்த மதுரை மாநகரத்துல தண்டோரா போடுறாங்க, இதனால சகல மாணவருக்கு தெரிவிப்பது என்னவென்றால், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கான மார்க்கம் என்ன, இதை சரியாக சொல்லும் நபர்களுக்கு பொற்கிளி பரிசாக வழங்கப்படும். ஜைனம், அப்புறம் ஜைனம், பௌத்தம், சைவம், பல்வேறு மார்க்கத்தவர்கள் வந்து தங்கள் கொள்கையை முன்வைக்கிறாங்க. பொற்கிளி அருந்து விழுந்த பாடில்லை. பொற்கிளி வந்து அருந்து விழுந்த பாடில்லை. அப்ப என்ன ஆச்சு? இந்த ராஜாவும் தொடர்ந்து விடாம பாத்துக்கிட்டு இருக்காரு. யார் வந்து இந்த பொற்கிழி அறுக்க போறாங்க, எது சரியான மார்க்கம், நான் எதை பின்பற்ற வேண்டும்? அப்போ இங்க பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு. அங்க வந்து வடபத்திரசாயி பெருமாள் கோயில். அங்க வந்து விஷ்ணு சித்தர்னு ஒரு பக்தர் பெருமாளுக்கு துளசி மாலையெல்லாம் போட்டு சேவை பண்ணிட்டு இருக்காரு. விஷ்ணு சித்தர் என்ன பண்ணாரு? பெருமாளுக்கு சேவை பண்றாரு. இப்ப சில பிராமணர் என்ன பண்ணாங்க, அவங்க மதுரைக்கு வந்தவங்க சொல்றாங்க, ஓ விஷ்ணு சித்தரே, நீங்க போய் பொற்கிளி எடுத்துட்டு வாங்க, நீங்க சொல்லுங்க போய், நீங்க தான் பெரிய பண்டிதராச்சே. விஷ்ணு சித்தர் ரொம்ப பணிவான பக்தர், எனக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லைங்க,
நான் எங்க போய் பொற்களில அதெல்லாம் பெரியவங்க விஷயம். நான் வந்து ஏதோ சாதாரணமா பகவானுக்கு சேவை பண்றேன். இந்த பூக்களையா எடுத்து மாலையா போட்டு வடபத்திர சாயி வழிபடுறேன். எனக்கெல்லாம் தத்துவம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ரொம்ப பணிவாக மறுத்து விட்டார். அன்று இரவே வந்து பகவான் கிருஷ்ணர் ஒரு கனவுல வராரு. விஷ்ணு சித்தா, நீ போய் இந்த பொற்களை அறுத்துட்டு வாங்க. பகவானே, நான் என்ன சொல்றது சொல்லுங்க. நாராயணன் தான் பரம சத்தியம். அவரை அடைவதற்கு ஒரே மார்க்கம் பக்தி மார்க்கம். பகவான் கிருஷ்ணர் தான் இந்த மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். அவரை அடைவதற்கு பக்தி மார்க்கமே சிறந்ததுன்னு சொல்லுங்க. பொற்களி தானா அறுந்து ஒழுங்கினர். அதே மாதிரி அடுத்த நாள் விஷ்ணு சித்தர் பாண்டிய மன்னன் சபையில வந்து பறைசாற்றுகிறார். நாராயணனே பரமசத்தியம், அவர்தான் முழுமுதற் கடவுள். அவரை அடைவதற்கு ஒரே மார்க்கம் பக்தி மார்க்கம், அவரது நாமத்தை கீர்த்தனம் செய்வது. உடனே பொற்களி அருந்து விழுது. ராஜா ஓடி வந்து அந்த பக்தரின் பாதங்கள் விழுந்து நமஸ்காரம் செய்து அவர் ஒரு பட்டத்து யானை மேல உட்கார வச்சு பிப்ரி பிப்ரி பீன் தொந்துபி மத்தனங்கள்லாம் முழங்க வேதமந்தங்கள் பாராயணம் செய்ய மதுரை மாநகரத்துல நகர்வலம் வர இந்த விஷ்ணு சித்தரை யானை மேல உட்கார வச்சு மதுரை மாகாணத்துல நகர்வலம் வர ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. ஓ, இவர்தான் அந்த ஆச்சாரியரா, இவர்தான் வந்து பொற்களை அறுத்தவரா. அப்ப மார்க்கம் என்ன? பக்தி மார்க்கமே இறைவன் அடைவதற்கு சரியான வழி. அவர் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. கிருஷ்ணர் தான் பரமசத்தியம். அவர்தான் பரம்பொருள். அவர்தான் மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள், கிருஷ்ணரை அடையிறது. அப்படி சொன்னதுனால அவரை பாருங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து பார்க்க வந்தாங்க. விஷ்ணு சித்தரை பார்க்க வந்தாங்க. அப்ப பகவானுக்கு ரொம்ப ஆசை. இந்த கூடலழக பெருமாள் என்ன பண்ணாரு? என் பக்தன் புகழப்படுறாரா, என் பக்தனை பட்டத்தியான மேல உட்கார வச்சு வர்றாங்களா, எல்லாரும் அவர் புகழ் பாடுறாங்களா, லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கலாமே. அப்ப அதை காண்பதற்கு பகவானும் வந்து விட்டா கருட வாகனத்துல. கருட வாகனத்துல பகவானும் லட்சுமி தாயாரும் வந்துட்டாங்க. அப்படி ஒரு அழகு, சூரியனை போல பிரகாசிக்கிறார். தாமரை போல கண்கள், மிக அழகான ரூபம். சாமசுந்தரர் கிருஷ்ணர் அப்படி அழகா இருக்கு. எல்லா மக்களும் பார்த்தாங்க, அடடா பெருமாளே, கிருஷ்ணர் இவ்வளவு அழகா இருக்காரா அப்படின்னு எல்லாரும் கண்ணிமைக்காம பாக்குறாங்க. பகவானின் லட்சுமி தேவியோட அழகை கண்டு எல்லாம் பிரமித்து போய் ஆச்சரித்து போய் நிக்கிறாங்க. இந்த சாதாரண மக்களால பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. ஒரு தூய பக்தருடைய கருணையால அந்த பக்தனை காண வந்த பக்தனை, அந்த பக்தனை காண வந்த பகவானை எல்லோராலும் காண முடிஞ்சது. அப்ப பக்தர் பார்த்தாரு, விஷ்ணு சித்தர், அடடா இந்த பெருமாளை எல்லாரும் வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறாங்களே, அவருக்கு கண்ணு பட்டு போயிடுமே, கண்ணு பட்டு போனா திருஷ்டி சுத்தி இல்ல போடணும். உடனே பாடுறாரு, பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு அப்படின்னு பாடுறாரு. நீங்க நீண்ட காலம் வாழணும், உங்க கண் திருஷ்டி அதிகமாயிடுச்சு உங்க மேல. பகவானுக்கே பல்லாண்டு பாடின அவர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார். அதனால பகவான் எப்பொழுதுமே தன் பக்தர்கள் புகழப்படுவதையும் போற்றப்படுவதையும் பாராட்டப்படுவதையும் சேவை செய்வதையும் காண ஆவல் கொண்டிருக்கிறார். அதனால பகவானே பக்தனுக்கு சேவை செய்ய ஆசைப்படும் போது, பகவானே பக்தனை புகழும் போது, பகவானே பக்தனை கொண்டாடும் போது நாம எவ்வளவு செய்யணும்? நாம் வைணவர்களை கொண்டாட வேண்டும், அவர் பாதம் தொட்டு வணங்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் பகவானின் லீலைகள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பக்தருடைய கருணை இல்லாம பகவானின் ராம ரூப குணாதிசயங்களை ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது. हरे कृष्ण। धीरेन्द्र श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।